ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். மே மாத ராசி பலன் 2025 மாதம் பிறப்பு என்பது பலருக்கும் உற்சாகமான நாள். குடும்பத்தில் குதூகலம் நிலவும் நாள். திட்டமிட்டு குடும்பத்தை நடத்த பட்ஜெட் போடுவதற்கு தேவைப்படும் நாள். உங்கள் நிதிநிலை எப்படி இருக்கும்? உங்கள் ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? உங்கள் பயணங்கள் ஆதாயங்கள் பெற்று தருமா? உங்கள் அலுவலக வாழ்க்கை எப்படி இருக்கும்? போன்ற உங்களின் பல கேள்விகளுக்கான பொதுவான பதிலை நீங்கள் முன்கூட்டியே அறிந்து உங்கள் இந்த மாத வாழ்க்கை பயணத்தை திட்டமிட இந்த மாத ராசி பலனை காணுங்கள். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு மே மாதம் பொதுவாக சராசரியான முடிவுகளையோ அல்லது சராசரியை விட ஓரளவு சிறந்த முடிவுகளையோ தரக்கூடும். சூரியன் இந்த மாதம் உங்கள் 10வது மற்றும் 12ஆம் வீட்டில் பெயர்ச்சிக்க போகிறார். இந்த இரண்டு பெயர்ச்சிகளும் பொதுவாக நல்லதாக கருதப்படும். செவ்வாய் கிரகத்தின் பெயர்ச்சி இந்த மாதம் சாதகமான பலன்களை கொடுக்க முடியாது. அதே நேரத்தில் புதன் பெயர்ச்சியில் இருந்து பெரும்பாலான நேரங்களில் சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம். குருவின் பெயர்ச்சி மாதத்தின் முதல் பாதியில் சாதகமான பலன்களையும் இரண்டாம் பாதியில் பலவீனமான பலன்களையும் தரக்கூடும். சுக்கிரனின் பெயர்ச்சி பொதுவாக சாதகமான பலன்களை தரும். அதே சமயம் சனியின் பெயர்ச்சியில் இருந்து அதிக அனுகூலத்தை எதிர்பார்க்க கூடாது. ராகுவின் பெயர்ச்சியும் இந்த மாதம் பெரிய ஆதரவை அளிக்காது. இருப்பினும் மாதத்தின் முதல் பகுதியில் கேதுவின் பெயர்ச்சியால் சில சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம். மாதத்தின் முதல் பகுதியில் ஒப்பீட்டளவில் மிகவும் சாதகமான முடிவுகளை தரக்கூடும். வேலையை பொறுத்தவரை செவ்வாய் கிரகத்திலிருந்து அதிக ஆதரவு எதிர்பார்க்கப்படுவதில்லை. ஆனால் மாதத்தின் முதல் பகுதியில் சூரியன் உங்கள் கர்ம இடத்தில் பெயர்ச்சிக்கும். இது உங்களுக்கு நல்ல மற்றும் சாதகமான முடிவுகளை தரும். வியாபாரத்தில் தொடர்புடையவர்கள் சிறப்பான பலன்களை பெறலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மாதத்தின் முதல் பாகம் சிறப்பான பலன்களை தரும். இந்த நேரத்தில் உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் நல்ல முடிவுகளை பெற முடியும். எனவே சில சமயங்களில் ஆரம்ப கல்வியை பெற்ற மாணவர்களும் நல்ல முடிவுகளை பெற முடியும். ஆனால் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு இந்த மாதம் ஓரளவு சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் உடன் பிறந்தவர்களுடனான உறவு பொதுவாக சராசரியாக இருக்கலாம். ஆனால் உடன் பிறந்தவர்களுடனான உறவு மாதத்தின் இரண்டாம் பகுதியில் நன்றாக இருக்கும். இந்த மாதம் நீங்கள் காதல் உறவுகளில் கலவையான முடிவுகளை பெறலாம். மாதத்தின் முதல் பகுதி ஒரு பெரிய அளவிற்கு சாதகமான பலன்களை தரும். உங்கள் திருமண வாழ்க்கைக்கு சராசரி அளவிலான முடிவுகளை கொடுக்க முடியும். இருப்பினும் உறவை பற்றி விழிப்புடன் இருக்க வேண்டும் மற்றும் அதை பராமரிக்க சில சமரசங்களை செய்வது அவசியம். நிதி விஷயங்களில் நீங்கள் பெரிய அளவில் சாதகமான முடிவுகளை அடைவீர்கள். சிறு தடைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் உங்கள் நிதி நிலையை வலுப்படுத்துவதை காணலாம். உடல்நலம் குறித்த விழிப்புணர்வு இந்த மாதம் மிகவும் முக்கியமானதாக இருக்கும். சிறிது கவனக்குறைவு உடல்நலத்தில் பலவீனத்தை ஏற்படுத்தும். அத்தகைய சூழ்நிலையில் யோகா பயிற்சிகள் செய்து வாகனங்கள் போன்றவற்றை கவனமாக ஓட்டவும். பரிகாரம்: எதையும் இலவசமாக ஏற்றுக்கொள்ளாதீர்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.